ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெகுலராக பன்னீர் வந்து பால்லேருந்து எடுக்கிறத பார்த்துருப்போம். இன்றைக்கி நாம் சோயாலேருந்து பண்ண போகிறோம். இதுக்கு டோஃபுன்னு பேர் இருக்குது. எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 1/4 கிலோ சோயா பீன்ஸு கடையில் விற்பாங்க. அது வந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் வேணும், 2 வெள்ளை துணி வேணும், 2 பெரிய சைஸ் லெமன் வந்து பிழிஞ்சு வச்சுக்கோங்க. நான் பிழிஞ்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இது பாத்திரம் 2 பாத்திரம் வேணும் வடிகட்டுறதுக்காக. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுக்கிற சோயா வந்து 5 மணி நேரம் ஆயிடுச்சு. பாதி அளவுக்கு போடுங்க, ஃபுல்லாக போட வேண்டாம். பாதி அளவுக்கு போட்டு அப்பப்போ தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரேடியாக ஊற்ற வேண்டாம், அப்பப்போ திறந்து விட்டு ஊற்றிக்கோங்க. பாருங்கள், டைட்டாக தான் இருக்குது. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கணும். ஒரு 3 டைம்ஸாவது நீங்கள் அரை நிமிஷம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் வடிகட்டுறதுக்காக வெள்ளை துணி போட்டு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வடிகட்டுறப்ப வெயிட்டுக்கு உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்காக அடிப்பக்கம் சொருகுனாப்பில் வச்சுக்கோங்க. துணியை கொஞ்சம் குழியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம உள்ளே விடுறப்ப வடிகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வந்து அதில் ஊற்றி கலந்து விட்டுட்டு இருந்தீங்க. லைட்டாக அப்பப்போ கலந்து விட்டே இருங்க. அப்போ தான் கீழே தண்ணி வந்து பால் இறங்கும், சோயா பால். கொஞ்சம் டைட் ஆன அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து விட்டுட்டு இருந்தீங்கன்னா அதில் மறுபடியும் வந்து 2வது பால், இப்போ தேங்காயில் எடுப்போம் இல்லைங்களா, பால் 2வது பால் 3வது பால்ட்டு அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிலேருந்து வடியும். நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் கிடைக்கும். இப்போ இது ஓரளவுக்கு வடைஞ்சாச்சு. இதே மெத்தடில் மிச்சம் இருக்கிற சோயாவையும் அரைச்சிக்கலாம். மறுபடியும் அதே மெத்தடில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதே மெத்தடில் மறுபடியும் வடிகட்டிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து வடிகட்டிக்கிட்டிங்கன்னா தேங்காய் பால் மாதிரி உங்களுக்கு 2வது பால் 3வது பால் மாதிரி மறுபடியும் கொஞ்சம் பால் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கீழே வடிஞ்சிருக்கிற பால். மறுபடியும் அந்த துணி எடுத்துட்டு நல்லா டைட்டாக இன்னும் பிழிஞ்சுக்கோங்க. நல்லா டைட்டாக பிழிஞ்சு ஓரளவுக்கு தண்ணி வர வரைக்கும் பிழிஞ்சிட்டே இருங்க. அப்புறம் உள்ளே இருக்கிற சக்கையை வந்து கீழே போட்டுடலாம். அது வேஸ்ட்டு தான், நமக்கு அது எதுக்கு யூஸ் இல்லை. அதை கீழே போட்டுட்டு முடிஞ்சால் அந்த துணியை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இன்னொரு துணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த துணியை போட்டு அந்த மிச்சம் இருக்கிறது பாலையும் வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு சூடு ஏறினதுமே நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற பால் அதில் விட்டுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. இன்னும் அடி பிடிக்கும். முடிஞ்சால் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி பரவாயில்ல, கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ அந்த வந்து கொதிக்கிற டைமில் நம்ம ஒரு கிண்ணத்தை வந்து ரெடி பண்ணிக்கலாம் வடிகட்டுறதுக்கு. போன முறை வடிகட்டின அதே மெத்தடில் ஒரு துணியில் வந்து நல்லா கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடிப்பக்கம் கொஞ்சம் சொருகுனாப்பில் வைங்க, ஏன்னா வெயிட்டுக்கு உள்ளே இறங்கிடும். கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளே விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அது கொதிக்குது பார்த்தீங்களா. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸு அதில் விட்டுடலாம். விட்டுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது தயிர் மாதிரி வந்து திரிய ஆரம்பிக்கும். நல்லா திரிஞ்சிருச்சு பாருங்க. அந்த மாதிரி திரிஞ்ச அப்புறமும் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். இல்லாட்டி பச்சை வாசனை வரும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுமே வடிகட்டிக்கலாம். நிதானமாக விடுங்க, ரொம்ப சூடாக இருக்கும். கை மேல் விட்டுக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாகவே விடுங்க. ஒரு பாதி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி இறங்கின அப்புறம் மீதி இருக்கிறத மறுபடியும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை அந்த குழியாக இருக்கிறது பத்தலை அப்படின்னா லைட்டாக குத்தி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமாகும். மறுபடியும் நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் உள்ள மொத்தத்தையும் ஊற்றியாச்சு. வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு கலந்து விட்டுட்டு மறுபடியும் வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அத்தனையும் வேஸ்ட்டு தண்ணி தான்.
இப்போ எடுத்துட்டு அந்த துணி மூட்டையை நல்லா பிழிஞ்சுக்கோங்க. சுத்தமாக தண்ணி இல்லாமல் பிழிஞ்சுக்கணும். சூடாக இருக்கும். முடிஞ்சால் அது மேலே வந்து நல்ல தண்ணி விட்டுட்டு நல்லா சில் தண்ணி விட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுமே நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சுத்தமாக மொத்த தண்ணியும் பிழிஞ்சிட்டு கொஞ்சம் சுருட்டினாப்புல இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு அது அசையாமல் இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஷேப் நல்லா கரெக்டாக கிடைக்கும். அது மேலே ஒரு தட்டு வச்சுட்டு வெயிட் ஏதாச்சும் வச்சுருங்க. என்கிட்ட ஒரு சின்ன ஆட்டுக்கல் இருந்தது, அதை தான் அது மேலே நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேறு வெயிட் இருந்ததுன்னா அது மேலே வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரம் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இருந்துட்டு கூலான அப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இது எப்படியும் உங்களுக்கு வந்து ஒரு 200 கிராம் அளவுக்காவது டோஃபு இருக்கும். கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் டோஃபே வந்து 90 ருபீஸ்க்கு விற்றுட்ருப்பாங்க. நம்ம இது வந்து 200 ருபீஸ் கிட்ட வரும். நம்ம வீட்லேயே பண்ணதுனால ஹைஜீனிக்காகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன டிஷ் பண்ணலாங்கிறத அடுத்து வர வீடியோஸில் சொல்கிறோம். அந்த வீடியோஸ் வந்து உங்களை ரீச் ஆகணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.